வாழை 3 விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. டாக்டர் சாயில் கொடுத்து இப்போ இது பாவல் செடிக்கு கொடுத்துருக்குறோமுங்க. பாவல் செடிக்கு கொடுத்து இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ கீழேயும் இதுக்கு வந்து வேறு வழியாக கொடுத்துருக்குது. 2வது மேலேயும் அடிச்சிருக்கிறோம். மேலேயும் அடித்ததுக்கு இது வரைக்கும் நான் இப்போ எந்த மருந்துமே எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணல. கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நல்லாயிருக்கு, க்ரோத் நல்லாயிருக்கு. இப்போ செடிக்கு வந்து இது பாவல் செடி நட்டி 25 நாள் ஆகுது. பாவம் போடல 25 நாள் ஆச்சு. செடி நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வாழைக்கும் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போது இந்த இதுக்கு கொடுத்தது வந்து பாவ செடிக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மருந்து அடிச்சிருக்கணுமா எப்படி? சார் இந்த ஸ்டேஜில் நான் எப்படி தான் ஏதோ ஒரு மருந்து அடிச்சிருப்பேங்க. என்ன நோய் தாக்குதல் வருங்க? இப்போ என்ன பூச்சி தாக்குதல் வரும் இதில் வந்து இப்போ சொல்ல போச்சுன்னா சாரூரிஞ்சு பூச்சி அதிகமாக வருங்க. ஓகேங்க. இப்போ வந்து சாரூரிஞ்சு பூச்சி இதெல்லாம் வருங்க. இப்போ வந்து சாரூரிஞ்சு பூச்சி எதுவுமே இல்லைங்க செடியில். செடியிலே இல்லை? செடியிலே இல்லைங்க. ஸ்ப்ரேவும் எதுவும் பண்ணல? ஸ்ப்ரேவும் எதுவும் எந்த மருந்தும் இன்னும் கொடுக்கலைங்க இது வரைக்குமே. ஓகே சார். இப்போ டாக்டர் சாயில் யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடிங்க நீங்கள் வந்து கொடி வகை வந்து தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நான் 3-4 வருஷம் அது கொடி வகை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணும்போது பாவ செடி ஏதாவது கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுத்துருப்பீங்களா முன்னாடி? இதுக்கு முன்னாடி டாக்டர் சாயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி? டாக்டர் சாயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கலைங்க. நடவு பண்ணதுலேருந்து இதான் கொடுத்துருக்கேன். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெள்ளாம் பண்ணியிருப்பீங்களா? ஆமாங்க, பாவ செடி வச்சுருப்பீங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஏதாவது நோய் தாக்குதல் வந்திருக்குதா? முதல் பண்ணும்போது முதல் பட்டம் பண்ணும்போது வந்துச்சுங்க. அதுக்கு நாங்கள் மருந்து அடிச்சுங்க. சாரூரிஞ்சு மூச்சு கண்டிப்பாக வருங்க. இந்த மாதிரி செடி வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக சாரூரிஞ்சு மூச்சு ஏதோ ஒரு வழியில் சாரூரிஞ்சு மூச்சு இருக்குங்க. சாரூரிஞ்சு பூச்சி இப்போ இல்லைங்க இதில். ஓகே சார். அதுக்கான ஸ்ப்ரே வந்து நம்ம கொடுக்கல. ஆமாங்க, இது வரைக்கும் இப்போ இல்லைங்க. இது வரைக்கும் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். டெய்லியில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் விவசாயம் எல்லா பாவ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் பாவச்செடியில் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் அப்படிங்கிற எல்லா விவசாயிக்குமே தெரியுங்க. பாவ விவசாயம் பண்ணுறவங்க எல்லா விவசாயிக்குமே தெரியும். ஓகே அது எப்படிங்கிறது. இப்போ சார் அதில் வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே கொடுக்காம மருந்து அடிக்காமல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க சார். இப்போ சார் இப்போ இந்த கொடுத்து 25 நாள் ஆச்சு. 25 நாள் செடியோட பயிரினுடைய வளர்ச்சி எப்படி சார் இருக்கு? சரியான வளர்ச்சி தாங்க சார் இது. ஓகேங்க சார். அதுலேயும் வந்து இன்னொன்று நடவு பண்ண உடனே மழை அதிகம்.